செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக, அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டான ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை போல் ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். மிளகு சேர்த்து லைட்டாக சூடு ஏறட்டும். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஒரு 20 பல்லு பூண்டு, இதையும் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. வதக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக முந்திரி வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கணுமா, இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கூடுதலாக இருக்கும். வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக புதினா, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். கூடவே 2 மீடியமான சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நிறைய தேவையில்லை, ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் போதும். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்கம்மா. கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காம்பு எடுக்காமல் அப்படியே சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் பொடியை நறுக்கின 2 தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. ஒரு 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடுங்கம்மா. பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். சிக்கன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சர் ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி இதுக்கு மேலே சேர்க்காதீங்க, ஏன்னா வந்து சிக்கன்லேயே தண்ணி வரும், அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. காரம் வந்து வெறும் பெப்பர் பச்சை மிளகா தான், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்லா காரசாரமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா பெப்பர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. 10 நிமிஷம் ஆயிருக்குமா பார்க்கலாம். 10 நிமிஷமும் அப்படியே விடாதீங்க. தண்ணி நல்லா இறங்கும், நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இழுத்து கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சூடான ரைஸோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இறக்குற டைமில் சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 இதை சேர்த்துக்கலாம். இது வெறும் வாசனைக்காக தான். 2 சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் சைட் டிஷ் ரெடி.